ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் வந்த உடனே சீதா எங்கே எப்படி இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்க ரூமில் ஏதோ பணக்கு போட்டுட்டு உட்காந்துருக்காடி, என்ன விஷயம்னு தெரியலன்னு சொன்னோன்னே உள்ளே போனோன்னே என்னாச்சு சீதா ஏன் ஒரு மாதிரி இருக்கான்னு கேள்வி கேட்டாங்க. ஏன் உனக்கு தெரியாதா மாமா சொல்லியான்னு கேட்க ஆமாண்டி சொன்னாங்க. என்னாச்சு இப்போ பரவாயில்ல அருணுக்கு அடிக்க சொன்னதே உன் புருஷன் தான்ட்டாங்க. டே எங்கேயோ போகிற மாதிரியா தான் என் மேலே வந்து என்னாமா நீ நடிக்கிற, என்னடா அப்பா இப்படி பண்ணுறீங்க, காப்பாற்றினதுக்கு ஒரு நன்றி கூட உன் புருஷன் சொல்லலாம், ஆனால் நீ இப்படி ஒன்று பண்ணுற பாரு, ஆளை வச்சு அடித்தது என் புருஷன் தான் சொல்றீ, இது நியாயமானு சொல்லி கத்துன்னு கத்த உடனே அவங்க அம்மா வந்துட்டாங்க. என்னடியாச்சு ஏன் அக்காவும் தங்கச்சி அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க மாமா தான் ஆளை வச்சு அடிச்சாரு, என்கிட்டயே வந்து மிரட்டிட்டு போனாருன்ட்டாங்க. என்னடா அது கல்யாணம் பண்ண உடனே கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்ல இப்படி மாறிட்டியேடா, நீ எந்த பக்கத்து போனாலும் வளைக்கிறேன்னு சொல்லிட்டு உன் வழியிலேயே வந்து ட்ராக் போட்டு வளைக்கிறாராமா நம்ம அருண். தம்பி உனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயங்கிறத நீ நிரூபிச்சிட்டடா. இதுக்குத்தான் முத்து அப்பயே சொன்னாரு வேணான்ட்டு. நம்ம தான் காதல் கத்திரிக்கான்னு சொல்லிட்டு கண்ட மெனிக்கு போய் எப்படியோ கவுந்துட்டோம். இதெல்லாம் தேவையா கோபாலு, கடைசியில பார்த்தா குடும்பத்தை பிரிக்கிறியாடா சூனியக்கார பொம்மை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல பேச்சு வார்த்தை கை கலப்பாயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க. அதாவது முத்துவை படிக்காதனாலதான் இந்த அளவுக்கு இருக்காரு ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதா வார்த்தையை விட என் புருஷனை பார்த்து என்ன வார்த்தடி சொல்றேன்னு சொல்லிட்டு பொறுத்தது போதும் மீனா, பொங்கி எழ வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி மதுரையை எரிச்ச கண்ணகி மாதிரி என் புருஷனுக்காக நானும் வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எரிச்சிருவேன்னு வச்சாங்க பாருங்க. லெஃப்ட்ல ஒரு அடி ரைட்ல ஒரு அடின்னு, ஐயோ அங்கிட்டு அடிச்சது இங்கிட்டு கேட்குது, எப்பா இன்னும் தீபாவளி ஆரம்பிக்கலப்பா, பட்டாசு வேற லெவல்ல வெடிக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அள்ளு விட்டுருச்சு உங்களுக்கு. உன் முன்னாடி என்ன அடிக்கிறா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உன் கூட பிறந்தவ தானே அடிக்கிறா, அதுக்கு ஏன்டி இப்படி பண்ணுற, மாப்பிள்ளை தப்பு பண்ணியிருக்க மாதிரின்னு சொல்கிறேன். ஒன்னே அட்வைஸ் எல்லாரும் பண்ணுறீங்கல்ல, அப்போ நானும் என் புருஷனும் தான் தப்பான்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போய்